கவிநாக்கியார் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு சிறுகதை. டைட்டானிக் கப்பல் மூழ்கும் பொழுது அந்த கேப்டன் பக்கத்தில் ஏதாவது வேறு கப்பல் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமிஞ்சை அனுப்பிச்சி விட்டார். 7 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கப்பல், 14 கிலோமீட்டரில் ஒரு கப்பல், 58 கிலோமீட்டரில் ஒரு கப்பல்னு 3 கப்பல் இருந்ததுங்க. இதில் 7 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கப்பல் இருந்தது இல்லைங்க, அதுக்கு பேர் சாம்சன். அவங்களுக்கு இந்த சமிஞ்சையை பார்த்துட்டு நினச்சிருந்தா காப்பாற்றி இருந்துக்கலாம். ஆனால் அவங்க காப்பாற்றலை. ஏன் தெரியுங்களா? அவங்க கடற்கொள்ளையர்கள், சீல்வால் அப்படிங்கிற அந்த கடல்வாழ் உயிரினத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வேட்டையாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தவங்க. எங்கடா நாம் காப்பாற்ற போய் நாம் மாட்டிட்டா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க துணைக்கானம் துணிக்கானு சொல்லிட்டு கப்பலை வேறு பக்கமாக திருப்பிட்டு போயிட்டாங்க. இந்த 14 கிலோமீட்டர் அந்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு கப்பல். அவங்க யோசித்தாங்க போய் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு. ஆனால் அவங்கள சுற்றியே ஒரு பனிப்பாறைகள் இருந்தது. இரவு நேரமாக வேறு இருந்தது. சூழல் சரியில்லை. சரி நாம் போய் ஏதாவது சிக்கிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்களும் கரையை நோக்கி போயிட்டாங்க. அவங்களும் மனசில் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த கேப்டனும் எப்படி இவங்க கண்டிப்பாக மீண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தன்னுடைய சூழல் கருதி இவங்களும் காப்பாற்றாமல் கரையேறி போயிட்டாங்க. 58 கிலோமீட்டர் அந்தில் இருந்தாங்க இல்லையா, அந்த கப்பலுடைய பெயர் கல்பாத்தியா. அந்த கேப்டன் அந்த செய்தியை பார்த்த உடனே கடவுளை நோக்கி வேண்டினார். கடவுளே, நமக்கு கப்பலை சுற்றி பனிப்பாறைகள் இருக்குது, இரவு நேரமாக இருக்குது, சூழல் சரியில்லை, இருந்தாலும் அவங்க நம்மளோட ஆபத்தில் மாட்டியிருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க காப்பாற்றுவதற்கு எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாலுமி எதையும் கண்டுக்காமல், பனிப்பாறையும் கண்டுக்காமல், சூழலையும் கண்டுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் கப்பலை செலுத்தினார். அந்த கப்பல் தாங்க போய் கிட்டத்தட்ட 705 பேரை டைட்டானிக் கப்பலிருந்து உயிரோடு மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கின்ற அந்த மாலுமியை போன்ற அந்த கப்பலை போன்று மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அறம் சார்ந்து வேலை பார்க்காம, அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தையும் செய்யாமல், பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் மேற்கொண்டு பழிபாவங்கள் செய்து கொண்டே இருப்பவர்கள். எங்கே கடற்கொள்ளையர்கள் நாம் போய் மாட்டிடுவோமோன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, நமக்கேன் வம்புன்னு, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது இருக்காங்க இல்லைங்களா, 14 கிலோமீட்டர் இருந்து போய் காப்பாற்றி இருந்துருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னோடய சூழல் அப்படி, நான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. நாமளும் பலரும் அந்த மனசு இருந்தாலும் நாம் வேணும்னே சூழல் காட்டி தப்பிச்சிக்கிறோம். ஆனால் 3ஆவதாக இருந்தார் இல்லையா அந்த கப்பல், நம்ம சூழல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் துன்பப்பட்டு இருக்கிறான், அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் பார்த்தீங்களா. அதனால தான் 705 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னுமே அழகாக சுழன்று கொண்டிருக்கின்றது. அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். 7 கிலோமீட்டரையும் விட்டுருங்க, 14 கிலோமீட்டரை விட்டுருங்க, 58 கிலோமீட்டர் இருந்தாலே அது மாலுமி, நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா, அடுத்தவங்களுக்கு அறம் சார்ந்து உழைக்கணும் அப்படின்னு அதை போன்று நாமும் நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை கப்பலும் அற்புதமாக கரைதோடும், அற்புதமாக பயணிக்கும் என்பதை சொல்லி இந்த கதையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.